Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 10th standard செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் சோஷியல் சயின்ஸ் இது மாடல் கொஷின் பேப்பர் தான். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், நர்வஸ் வேண்டாம், கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சிருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் ஸ்டடி பிளான் வைஸ் இத்தனை நாள் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான கிடைக்க போகிற ரிசல்ட் தான் வந்து இன்றைக்கி நீங்கள் எழுத போகிற எக்ஸாம். ஸோ அதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள். ஓவரால் 50 மார்க்ஸு லாஸ்ட் இயர் நடந்தது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சில பேட்டர்ன் வேரி ஆகும் இல்லைங்களா. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் இந்த டிஸ்ட்ரிக்டில் 7 கேட்டிருக்காங்க. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் 7 மார்க்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஃபுல்லாக 1 மார்க்ஸ் தரோவாக இருக்கணும். கண்டிப்பாக தரோவாக இருப்பீங்க, நான் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ 7 மார்க்ஸ் நமக்கு சூஸ் அ கரெக்ட் ஆன்சர்ஸ்லே ஓவரால் 7 மார்க்ஸ், 7 out of 7 எடுக்கிற அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட் இருக்கும். அடுத்த ஆன்சர் எனி 5 of the following. 5 into 2 10 marks. 2 mark question. Significance of Battle of Kalakadu கேட்டிருக்காங்க. Highlight the objectives of Home Rule Movement. அடுத்து boundaries of Tamil Nadu. During cyclone, how does the meteorological department warn the fishermen? ஸோ இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் மார்க் பண்ணது தான் வந்திருக்கு. அதனால் அதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. வாட் இஸ் ஃபாரின் பாலிசி? லிஸ்ட் அவுட் த மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் SAARC. why we pay tax to the government. ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சிவிக்ஸ்லேருந்து நமக்கு 2 marks கேட்டிருக்காங்க. After that, answer any 5 of the following 5 mark questions. Account for the outbreak of Vellore revolt in 1806 and then discuss the causes of the revolt 1857. 17 பார்த்தீங்கன்னா நம்ம 1 marks தரோவாக பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஏன்னா 1 marks வந்து நமக்கு 2 marksலேயும் கேட்கலாம், இல்லை 5 marksலேயும் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ பாருங்கள், 1 marks நம்ம தரோவாக இருந்தால் இந்த 5 marks ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா. ஸோ 1 mark வரும்போது ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அதை நல்லா தரோவாக பண்ணிட்டோன்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது நம்ம ஈஸியாக எதில் கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். அதே மாதிரி அதில் நமக்கு மார்க் மிஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பேராகிராஃப்க்கு டீட்டெயில் எழுதுறீங்க, இல்லை 2 mark எழுதுறீங்களா, அதில் ஏதாவது மறந்துட்டோன்னா கூட நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். பட் 1 mark பொறுத்த வரைக்கும் ஈஸியாக மெமரைஸும் பண்ணிடலாம். அதில் 5 marks வந்து fill in the blanks கேட்டிருக்காங்க. அடுத்து டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில், நான் அலைன்மெண்ட் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் பிளாக் மணி? ரிப்பீட்டட் கொஷின். இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்ட்ரி 1910 to 1930. டைம் லைனில் 5 marks கம்பல்சரி வந்துடணும். 1 marks டைம் லைன், மேப் ஒர்க்கு, அடுத்து கிவ் ரீசன்ஸ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், இது எல்லாமே நம்ம தரோவாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 20 to 30% ஆஃப் மார்க்ஸ் நமக்கு கவர் பண்ணிடுறாங்க இல்லைங்களா. அதனால் நம்ம அதை தரோவாகிடணும். ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பார்த்தீங்கன்னா 8 mark கொஷின். An essay of the heroic fight Veerapandiya Kattabomman conducted against the East India Company or தமிழ்நாடு அவுட்லைன் மேப்பில் மேப்கான தனி செப்பரேட் வீடியோவும் நம்ம போட்டிருப்போம். என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. கன்னியாகுமரி, உதகமண்டலம், வேதாரண்யம், சென்னை, தூத்துக்குடி, கல்ஃப் ஆஃப் மன்னார், பாண்டிச்சேரி, புலிக்கட் லேக். இதில் இந்த பிளேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் மார்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 22ல் ஏ கொஷின் உங்களுக்கு தெரியும்னா அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ தெளிவாக இருங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, நர்வஸ் ஆகாதீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you for your support. Thanks for watching.